ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது இளந்தடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் இளந்த பழத்தை அலசிட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். இளந்த பழம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நாம் மிக்சியில் அடிச்சிடலாம். அடித்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லும் நல்லா ஊறட்டும். ஊறின இளந்த பழத்தில் உள்ள விதையை எடுத்துடலாம். விதையெல்லாம் எடுத்தாச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். ஒரு கிண்ணம் வெல்லத்தை தட்டி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டிடலாம். புளிக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துடலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதை வாழை இலையில் சின்ன சின்னதாக தட்டிடலாம். எல்லாத்தையும் தட்டியாச்சு. இப்போ இதை நாம் வெயிலில் 2 நாளைக்கு காய வச்சிடலாம். ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதை தட்டில் மாற்றிட்டு ஒரு நாள் காய வச்சிடலாம். நம்மளுடைய இளந்தடை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.